டுடேஸ் ரெசிபி பார்த்தீங்கன்னா, சும்மா அருமையான முட்டை கொத்து பரோட்டா. ஸ்க்ரீனில் தெரியிற இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, பரோட்டா எடுத்து நல்லா அடிச்சுட்டு, அதை நல்லா பிச்சு போட்டுக்கோங்க. நல்லா சின்ன சின்னதாக வர மாதிரி பிச்சு நல்லா போட்டுக்கோங்க. இந்த மாதிரி பிச்சு சின்ன சின்னதாக ஆக்கிக்கோங்க. அப்புறம் வெங்காயமும் பச்சை மிளகாவும் நல்லா சின்னதாக இந்த மாதிரி நறுக்கிக்கோங்க. அப்புறம் வந்து நல்லா பேன் சூடாகிட்ட அப்புறம் அதில் எண்ணெயை போட்டுருங்க. அப்புறம் அதில் வந்து வெட்டி வச்ச வெங்காயமும் பச்சை மிளகாவும் போட்டு வதக்கி எடுங்க கொஞ்சம். அப்புறம் வதக்கின வெங்காயத்துக்கு மேலே இந்த முட்டையை 2-3 முட்டையை உடச்சி ஊற்றிடுங்க. முட்டையை ஊற்றிட்ட அப்புறம் அதை நல்லா கிண்டி விட்ருங்க முட்டையை. அப்புறம் தேவைப்பட்டால் முட்டையை கூட இந்த மாதிரி நல்லா கொத்து கொத்துன்னு கொத்தி விடுங்க. தேவைப்படுற அளவுக்கு நல்லா கொத்திடுங்க, நல்லா சின்ன சின்னதாக வர மாதிரி. அப்புறம் அந்த கொத்தின முட்டை மேலே கொஞ்சம் சில்லி பவுடர், கரம் மசாலா கொஞ்சோன்னு, அப்புறம் பெப்பர் போட்டு உப்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க. எல்லாம் போட்டுட்டு அப்புறம் கொஞ்சம் நல்லா நைஸாக கொத்து கொத்துன்னு கொத்திடுங்க அதையும். இப்போ வந்து பிச்சு போட்ட பரோட்டாவை எடுத்து பேனில் போட்டுருங்க மொத்தமாக. கொஞ்சம் 2 கரண்டி இருந்தால் எடுத்து வச்சு நல்லா கொத்திக்கோங்க. கடையிலேருந்து வாங்கின சேர்வாவோ இல்லை கிரேவியோ எடுத்து அதை ஊற்றிக்கோங்க பேனில். இப்போ நல்லா நைஸாக கொத்து கொத்துன்னு கொத்திக்கோங்க. எவ்வளோ தேவைப்படுதோ அவ்வளோ சின்னதாக கொத்திக்கோங்க. அவ்வளோதாங்க, ஈஸியாக எப்படி முட்டை கொத்து பரோட்டா செய்கிறதுன்னு பார்த்தாச்சு. பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.